Hi friends, welcome to Centum X Success Strategy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard computer science unit 1 fundamentals of computerல chapter 4 theoretical concepts of operating system. இந்த சாப்டர்ல நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம் அப்படினா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதுல என்னென்ன கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு, ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு, மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ப்ராசஸை எப்படியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதில் இருக்க மல்டி ப்ராசஸிங், டைம் ஷேரிங், இது இல்லாமல் முக்கியமாக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிற கீ பாயிண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் இன்ட்ரொடக்ஷன் டு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு வேலையை, ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செய்கிறதுக்கு நம்ம கொடுக்குற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும் அப்படின்னா, அங்கே இருக்க ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். பாருங்க, சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். சாஃப்ட்வேர்ங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் ஹார்ட்வேர். இது ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணி டு ஜென்ரேட் த டிசையர்ட் அவுட்புட். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரில் 2 டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்பர் 1 அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், நம்பர் 2 சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர், இதுவும் பேரை பாருங்க, சிஸ்டம்னா என்ன, நம்மளோட கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ டீப்பாக பார்ப்போம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது சாஃப்ட்வேர்னாலே என்ன, செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன். அதை என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் a செட் ஆஃப் ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். எக்ஸாம்பிள், இப்போ எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம படம் போட முடியுமா? முடியாது. எம்எஸ் வேர்டுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எதுக்காக? டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. விஎல்சி பிளேயர்னு ஒன்று இருக்குது. நம்ம வீடியோ பார்க்க, ஆடியோ பார்க்கலாம் ஓப்பன் பண்ணோம்ல, இந்த விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணி மெயில் அனுப்ப முடியுமா? லெட்டர் போட முடியுமா? முடியாது. ஸோ விஎல்சி பிளேயருங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எதுக்காக? ஆடியோ, வீடியோ ஃபைல்ஸ் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்காக, அதெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, பேரில் என்ன இருக்குது, சிஸ்டம்னா என்ன, நம்மளோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், நம்மளோட கம்ப்யூட்டர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இது எதுக்காக அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரையும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமையும் ரன் பண்ணுறதுக்கா. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிடுறோம் மொபைல்லையோ, டெஸ்க்டாப்லேயோ, லேப்டாப்லேயோ. அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவை. எக்ஸாம்பிள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ் ப்ராசஸர். ஓகே, இப்போ நம்ம அதோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா டாஸ்க் ஓரியன்டட். எக்ஸாம்பிள், எம்எஸ் வேர்ட், விஎல்சி, எம்எஸ் வேர்ட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், விஎல்சி ஆடியோ வீடியோ ஃபைலுக்கு யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு டைப்பு சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ரன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். எக்ஸாம்பிள், ஓஎஸ், லாங்குவேஜ் ப்ராசஸர். அடுத்து இன்ட்ரோடக்ஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். இது வந்து யூசருக்கும் யூசர்னா நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணும். இது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, இன்புட், அவுட்புட், அதோட நம்ம கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்க மற்ற பெரிஃபரல் டிவைஸ், பிரிண்டரு, வேறு இப்போ ஃபோனு, லேப்டாப்பு, எதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம், மொபைலு, வேறு எதை நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் பெரிஃபரல் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்புட், அவுட்புட், பெரிஃபரல் டிவைஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா இப்போ நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை ப்ரைமரி மெமரியில் ஸ்டோர் பண்ணணுமா, செகண்டரி மெமரியில் ஸ்டோர் பண்ணணுமா, கேட்சில் ஸ்டோர் பண்ணணுமா. இப்போ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அப்போ இதை கியூ பண்ணணும், இதை உடனே அவுட் பண்ணணும், இதை நம்ம வந்து பஃப் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது எல்லாமே யாரோட ஒர்க்கு அப்படின்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒர்க். ஓகே, பார்க்கலாம். ஓஎஸ் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். இட் சர்வ்ஸ் ஆஸ் அ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். It controls input, output and other peripheral devices. The functions include file management, memory management and process management. இப்போ இதோட keywords என்னென்னு பார்க்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். கண்ட்ரோல்ஸ் எதை கண்ட்ரோல் பண்ணுது, இன்புட், அவுட்புட், பெரிஃபரல் டிவைஸ்.
ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன்? ஃபைல் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்து என்ன? ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே ஓஎஸ் வந்து லோட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஓஎஸ் லோட் ஆயிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓஎஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் என்ன? விண்டோஸ். எல்லாருமே என்ன சொல்லுவோம்? விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கியா? வேண்டாம், யூனிக்ஸ் மாற்றிக்கோ, லினக்ஸ் மாற்றிக்கோ, லினக்ஸ் நல்லா இருக்குது, ஓப்பரா இருக்குது அப்படின்னு நிறையா சொல்லுவோம்ல. ஸோ ஜென்ரலாக ஓஎஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ். இதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுற ஓஎஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா பிசிலையும் லேப்டாப்லேயும். மொபைல் என்ன டப்புன்னு சொல்லுவீங்களே, ஆண்ட்ராய்டு ஓஎஸ், ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், இதெல்லாம் மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் 3 வார்த்தையில் பார்த்தோம். ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு. இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட முக்கியமான சில யூசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா to ensure that a computer can be used to extract what the user wants to do. இப்போ வந்து நம்ம யூசர் வந்து இன்புட் எடுக்கணும், யூசர் சேவ் பண்ணணும், யூசர் வந்து ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணணும் அப்படின்னு என்ன நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நமக்கு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா ஓஎஸ் தான். நல்லா பாருங்கள். to ensure that a computer can be used to extract what the user wants it to do. அடுத்தது நமக்கும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அது கம்ப்யூட்டரில் நடக்குது. நமக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கு நடுவில் இருக்க ஒரு இன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ஓஎஸ் தான். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். மூணாவது, ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே அந்த கம்ப்யூட்டர் பூட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஓஎஸ் தான். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ண உடனே, பவர் ஆன் பண்ணோடனே பூட்டாக ஹெல்ப் பண்ணுறது என்ன? ஓஎஸ் தான். நாலாவது, நம்ம ஏற்கனவே சொன்னதான் டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இன்புட் அவுட்புட் டிவைஸை கண்ட்ரோல் பண்ணுது. அஞ்சாவது ஏற்கனவே சொன்னதான் மெமரி மேனேஜ்மெண்ட், மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெமரி. ஆறாவது, ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். இப்போ 6 பாயிண்ட்டையும் நான் அதில் சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய வைக்கிறது ஓஎஸ் தான். டு என்ஷூர் தட் அ கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் what the user wants to do. நம்பர் 2, நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இன்ட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர். மூணாவது, பவர் ஆன் பண்ணோடனே பூட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்லி when power is turned on. நாலாவது, டிவைஸ் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ். அஞ்சாவது, மெமரி மேனேஜ்மெண்ட், மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. ஆறாவது, செக்யூரிட்டி, ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு யூசர் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக், ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேசிக்காக 2 டைப். ஒன்று சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அடுத்தது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அந்த பேரில் இருக்கதே தான், ஒரு டாஸ்க்கை ஒரு யூசர் தான் ஒரு நேரத்தில் பண்ண முடியும். An operating system allows only a single user to perform a task at a time. இதுக்கு பேர் தான் சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு நேரத்தில் ஒரு யூசர் தான் ஒரு டாஸ்க் தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் MS DOS, டாஸ் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த MS DOS வந்து சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம நேம்லேயே இருக்குது மல்டி யூசர், ஒரே நேரத்தில் நிறையா பேர் யூஸ் பண்ணலாம். It is used in computers and laptops that allow some data and application to be accessed by multiple users at the same time. ஒரே நேரத்தில் நிறையா யூசர் சில டேட்டாவையும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் மல்டி யூசர்னால் நிறையா யூசர்னு சொல்லுவோமா, அந்த யூசர்ஸ் அவங்களுக்கு நடுவுலையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ். ஸோ பாருங்கள், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன? அலோவிங் சம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் டு பி அக்சஸ்டு பை மல்டிபிள் யூசர்ஸ். அலோவிங் some data and application to be accessed by multiple users at the same time. அடுத்த பாயிண்ட், users can communicate with each other. எக்ஸாம்பிள் விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ். இப்போ இதோட கீவேர்ட்ஸ் பாருங்கள். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கீவேர்ட் சிங்கிள் யூசர் performing one task at a time. Single user performing one task at a time. Single user single task. Example MS DOS. Multi user operating system ku some data and application accessed by multiple user can communicate with each other. Example Windows, Linux, Unix. Next நம்ம பார்க்க போற டாபிக் key features of operating system. Key features of operating system na என்ன அப்படின்னா user interface, memory management, process management, security management, fault tolerance, file management,
மல்டி ப்ராசஸிங், டைம் ஷேரிங், டிஸ்ட்ரிபியூட்டட் ஓஎஸ் இதெல்லாம் தான் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதுல இருக்க கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செகண்ட் பாயிண்ட், இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மூலமாக தான் ஒரு யூசர் கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். த ஒன்லி வே தட் யூசர் கேன் மேக் இன்ட்ராக்ஷன் வித் த கம்ப்யூட்டர். தேர்ட் பாயிண்ட், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட கீ சக்ஸஸ்க்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு விண்டோ பேஸ் சிஸ்டம். இது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் டு டைரக்ட் இன்புட் அவுட்புட். இதோட GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸோட கலர்ஸ் வந்து யூசரை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணும். இப்போ விண்டோஸில் மட்டும் இல்லாமல் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயும் GUI பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத டிசைன் பண்ணும்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா யூசரால் இந்த இன்டர்ஃபேஸை ஒரு லாங் பீரியடுக்கு ரீட்டைன் பண்ண முடியும். அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு லாங் பீரியட்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ண முடியணும். நம்பர் 1. நம்பர் 2, கஸ்டமரோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்பர் 3, கஸ்டமரோட டைமை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்பர் 4, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக அடுத்தது நம்பர் 5, நமக்கு எரர்ஸ் இல்லாமல் இருக்கணும். எரர் இல்லாமல் அவுட்புட் வர்ற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் மெமரி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர் மெமரி அண்ட் அசைனிங் மெமரி பிளாக் டு வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு ஆப்டிமைஸ் ஓவரால் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமமாக நம்ம கொண்டு வரணும். அதுக்காக நம்ம கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரோக்ராம்க்கு இது, இந்த ப்ரோக்ராம்க்கு இது, இந்த பர்பஸ்க்காக இது அப்படின்னு சொல்லி மெமரியை அலோகேட் பண்ணுவோம். கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவோம். மெமரியை அலோகேட் பண்ணுவோம். பேசிக்காக சொல்லலாம், மெமரியை அலோகேட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக. அப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே தான், அலோகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மெமரி டு த இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம் பேஸ்ட் ஆன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமுக்கு மெமரி அலோகேட் பண்ணுறது தான் மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சிபியோட யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியாகணும். ஏன்னா அட் அ டைமில் சிபியோட யூட்டிலைசேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாமே பவர், எஃபிஷியன்சி எல்லாமே லாஸ். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிபியோட யூட்டிலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அட் த சேம் டைம் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணும். நம்ம நல்லா வச்சுருந்தோன்னு தான் நம்ம மெமரி அப்ஜெக்டிவை ரீச் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் எப்படி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா ஓஎஸ் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக மெமரியில் எந்த போர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறது ஓஎஸோட ஒர்க். அடுத்தது எந்த ப்ராசஸோட டேட்டாவை மெமரிக்கு உள்ளேயும் எந்த ப்ராசஸோட டேட்டா மெமரியிலேருந்தும் எடுக்கணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதும் ஓஎஸோட ஒர்க். அதை அலோகேஷனும் டீஅலோகேஷனும் செய்கிறதும் ஓஎஸ் தான். ஸோ திரும்ப சொல்கிறேன், ஓஎஸோட ஒர்க்கு 3 வித் ரெஸ்பெக்ட் டு மெமரி மேனேஜ்மெண்ட். நம்பர் 1 என்ன அப்படின்னா கரண்ட்டாக என்ன நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது ஓஎஸோட ஒர்க்கு. நம்பர் 2, எந்த ப்ராசஸில் டேட்டா வந்து மெமரிக்குள்ளே போகுது, டேட்டா மெமரி விட்டு வெளியே வருது அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண வேண்டியது ஓஎஸோட ஒர்க்கு. 3வது, மெமரி பிளாக்கை அலோகேட் பண்ணுறது வேர்டில் என்ன சொல்லுவோம்னா கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸை க்ரியேட் பண்ணுவோம், ப்ராசஸை டெலீட் பண்ணுவோம். நிறையா ப்ராசஸஸ் இருக்கும்போது ஒரு ப்ராசஸோட இன்னொரு ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ண வைப்போம், ஒரு ப்ராசஸோட இன்னொரு ப்ராசஸ் சிங்க்ரைஸ் பண்ண வைக்கும். இந்த 4 ஒர்க்கு தான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். திரும்ப சொல்கிறேன், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அ ப்ராசஸ், deleting a process, mechanism to communicate between processes and synchronize between process. இந்த 4 ஒர்க்கு தான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம செய்கிறது. இப்போ ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டம் டாஸ்க்கை நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐஓ டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஐஓ டிவைஸ்லேருந்து இன்புட்டை ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட் ரீட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ்.
இப்போ அவுட்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி கிடச்சிருச்சு, அந்த அவுட்புட்டை ஒரு பிரிண்டர்லேயோ பிளாட்டர்லேயோ கொடுக்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னவா வேணால் இருக்கலாம். இப்போ கம்ப்யூட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் இருக்கும், நிறையா ப்ராசஸ் இருக்கும். இந்த ப்ராசஸை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று சிஸ்டம் கோட், அதாவது சிஸ்டம் ப்ராசஸ், இன்னொன்று யூசர் ப்ராசஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு நம்ம சிஸ்டம் கோட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது பேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ். யூசர் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு யூசர் கோட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் யூசர் கோட் ப்ராசஸ். ஒன்றும் இல்லை, அது பேசிக் தான். இப்போ பாருங்களேன், சில ப்ரோக்ராம்ஸ் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்பில்ட் ஃபங்க்ஷனாக அந்த ஓஎஸ்லேயே இருக்கும். அந்த மாதிரி இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிஸ்டம் ப்ராசஸ். இல்லை நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸ்டர்னலாக யூசர் கொடுக்குற டேட்டாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் யூசர் ப்ராசஸ். ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா இந்த நம்ம சொல்லிட்டோம் ப்ராசஸ்னால் என்னென்னு சொல்லிட்டோம். இந்த ப்ராசஸருக்கு சிபியூக்கு ப்ராசஸை எப்படி அலோகேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு 4 அல்காரிதம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா FIFO, SJF, ரவுண்ட் ராபின் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. FIFO அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஷெடியூலிங். SJF அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங். அடுத்தது ரவுண்ட் ராபின் பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். FIFO ஷெடியூலிங்னா என்னென்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஷெடியூலிங். இந்த FIFO அப்படிங்கிற ஒரு க்யூ. இப்போ நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் சினிமா தேட்டரில் போய் டிக்கெட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா க்யூவில் நிறையா பேர் நிற்பீங்க. யார் ஃபஸ்ட்டு க்யூவில் நிற்கிறாங்களோ அவங்க வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்கடுத்து செகண்டு, அதுக்கடுத்து தேர்ட். அதாவது ஃபஸ்ட்டு உள்ள இன் வரவங்க ஃபஸ்ட்டு அவுட் ஆயிடுவாங்க. புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட மார்க் ஷீட் வாங்க ஸ்டாஃப் கிட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு போகிறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் செகண்டு, அதுக்கப்புறம் தேர்ட், அது மாதிரி. ஸோ இது என்ன அப்படின்னா சிம்பிளாக ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னா க்யூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. க்யூவில் ஃபஸ்ட்டு போகிறவங்க ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுவாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் ஷெடியூலிங். இது என்ன அப்படின்னா இப்போ ஒரே நேரத்தில் சிபியூவில் நிறையா ஜாப்னா நத்திங் பட் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா ஜாப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாபில் எதுக்கு சைஸ் கம்மி, எது சின்ன ஜாப் அப்படின்னு பார்க்கும். சின்ன ஜாபை ஷெடியூல் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒரு பெருசாக, அதாவது சின்னதுலேருந்து பெருசு அசெண்டிங் ஆர்டரில் பண்ணும். புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஜாப் இருக்குது. A வந்து 6 கிலோபைட், B வந்து 9 கிலோபைட். அப்படின்னா ஃபஸ்ட்டு Aவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் Bயை பண்ணும். இப்போ 4 அல்காரிதமில் 2 பார்த்துட்டோம். FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங். 3வது ரவுண்ட் ராபின் ஃபேஷன். ரவுண்ட் ராபின் ஃபேஷனால உங்களுக்கு புரிஞ்சுக்கோ. ரவுண்ட் ராபின்னா இந்த ரிங்கா ரோசஸ் மாதிரி ஞாபகம் இருக்கா? ஸோ மொத்தம் இப்போ ஒரு 10 ப்ராசஸ் சிபியூவில் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கும். இப்போ 30 செகண்ட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் A ப்ராசஸ், அடுத்த 30 B, அடுத்த 30 C, அடுத்த 30 Dன்னு 10 ப்ராசஸும் முடிஞ்சிட்டு 11ஆவதாக மறுபடியும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வரும். அதுக்கு பேர் தான் ரவுண்ட் ராபின் ஃபேஷன். அடுத்தது பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டி. பேஸ்ட் ஆன் ப்ரியாரிட்டினா என்ன அப்படின்னா ஒரு ஜாப் அசைன் பண்ணும் போதே அந்த ஜாபுக்கு ஒரு ப்ரியாரிட்டி லெவல் கொடுத்துருவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அல்காரிதம் என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஜாபுக்கு ப்ரியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்ப்போம். ஜாஸ்தியாக ப்ரியாரிட்டி இருக்க ஜாபை ஃபஸ்ட்டு பண்ணோம், லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறத கடைசியாக பண்ணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், மிலிட்ரியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா ஹேக்கர்ஸ்லேருந்து நம்ம கம்ப்யூட்டரை காப்பாற்றுனா நம்மளோட முக்கியமான ஒர்க். இப்போ நமக்கு செக்யூரிட்டி முக்கியம். இந்த செக்யூரிட்டியை 3 லெவலில் பண்ணலாம். அது என்னென்னா ஃபைல் அக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். ஸோ இப்போ இந்த 3 லெவல் ஆஃப் செக்யூரிட்டி பார்க்க போகிறோம். ஃபைல் அக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். ஃபைல் அக்சஸ் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரியேட் பண்ணும்போதே நான் அக்சஸ் பெர்மிஷன் வச்சு க்ரியேட் பண்ணுவேன். எப்படின்னா என்னோடய ஃபைலை வேறு யாராவது என்னை தவிர வேறு யாராவது பார்த்தா அவங்களால ரீட் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணலாம். இல்லை பார்க்குறவங்க ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம் அப்படின்னு நான் பெர்மிஷன் வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது யார் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்று ஃபைலை க்ரியேட் பண்ணவங்க பண்ண முடியும், அப்படி இல்லைனா அந்த சிஸ்டமோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு ஃபைலுக்கும் பெர்மிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் ஃபைல் அக்சஸ் லெவல். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் லெவல். சிஸ்டம் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்னா இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மல்டி யூசர் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஸ்டம் ஒருத்தவங்க அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டம்க்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி. இந்த சிஸ்டம் பாஸ்வேர்டு வந்து விண்டோஸ், லினக்ஸ் 2லேயுமே இந்த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது.
அடுத்தது நெட்வொர்க் லெவல். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நெட்வொர்க் அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு விஷயம். ஸோ இங்கே செக்யூரிட்டிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே செக்யூரிட்டி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபைல் லெவல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எல்லா செக்யூரிட்டியுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஓஎஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் டாபிக் ஃபால்ட் டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு நமக்கு அர்த்தம் தெரியும். டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணுற தாங்கக்கூடிய சக்தி தான் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஓஎஸ் எப்பயுமே ராபஸ்ட்டாக இருக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஓஎஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகக்கூடாது. அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபால்ட்டை விட்டுட்டு அந்த இருக்கிற இடத்துலேருந்தே அதை திருப்பி ரீட்டைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுதான் ஃபால்ட் டாலரன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா இதை வந்து டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக்கை ஹேண்டில் பண்ணுது. ஃபைல் மேனேஜ்மெண்ட்னால் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சிஸ்டமில் இருக்க ஃபைலு, ஃபோல்டர், டைரக்டரி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியதான் ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சிஸ்டமில் வந்து ஃபேட் அப்படின்னு இருக்கும், ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபேட்டில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம அதில் வச்சுருக்க ஃபைலு, அந்த ஃபைலோட நேமு, அது என்ன டைப் ஆஃப் ஃபைலு, அதோட சைஸ் என்ன, அது எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதுக்கு நம்ம என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே ஃபேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஃபைல் மேனேஜர், ஓஎஸோட ஃபைல் மேனேஜருக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஃபைலுக்கு மெமரியை அலோகேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் யாரோட கேப்பபிலிட்டி அப்படின்னா ஃபைல் மேனேஜரோட கேப்பபிலிட்டி. இந்த ஃபேட்டை தவிர இன்னும் சில ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸும் இருக்குது. அது என்னென்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம் EXT2. இது வந்து லினக்ஸில் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஓஎஸில் இருக்க ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஃபைல் மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட சிஸ்டமில் இருக்க ஃபைலு, ஃபோல்டர், டைரக்டரி இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் அலோகேஷன் டேபிள். இதில் என்னெல்லாம் இருக்கும், நம்ம ஃபைலோட நேமு, ஃபைலோட டைப்பு, ஃபைலோட சைஸு, ஃபைல் எங்கேருந்து ஆரம்பிக்குது, என்ன மோடில் இருக்குது, என்ன பெர்மிஷன் அது கொடுத்துருக்கோம், இது எல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபேட்டில் தான் இருக்கும். இந்த ஃபைல் மேனேஜர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், காப்பி பண்ணலாம், அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணலாம். ஃபேட்டை தவிர இன்னும் சில ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸும் இருக்குது. அது NTFS EXT2 அவ்வளோதான். மல்டி ப்ராசஸிங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்க ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஆக்சுவலாக மல்டி ப்ராசஸிங்னா என்ன அப்படின்னா ஒரு சிபியூவில் அட் அ டைமில் மோர் தென் ஒன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மல்டி ப்ராசஸிங்னு சொல்லுவோம். அதாவது ப்ராசஸிங் வந்து இங்கே பேரலாக நடக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் பேரலல் ப்ராசஸிங். இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷனுக்காக. அதனால் பவர் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்காக நம்ம மல்டி ப்ராசஸிங் செய்கிறோம். சிம்பிளாக சொல்கிறேன், மல்டி ப்ராசஸிங்னா டூயிங் மோர் தென் ஒன் ப்ராசஸ் அட் அ டைம் இஸ் நோன் அஸ் மல்டி ப்ராசஸிங். டைம் ஷேரிங்கிறதும் ஓஎஸோட ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ். இது என்ன அப்படின்னா அட் அ டைமில் மோர் தென் ஒன் டாஸ்க் இல்லை ப்ராசஸ் நம்மளால் செய்வோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒரு டைம் அலோகேட் பண்ணிப்போம். அதாவது டிவிஷன் ஆஃப் டைம் மெக்கானிசம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அந்த டைம் முடிஞ்சோடனே ப்ராசஸர் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். P1, P2, P3ன்னு 3 ப்ராசஸ் இருக்குது. P1க்கு 30 மினிட்ஸ், P2க்கு 40 மினிட்ஸ், P3 50 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் சும்மா இருக்காது. P2 ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணோம். ஆனால் P2 ப்ராசஸ் 40 மினிட்ஸு, நம்ம அலோகேட் பண்ணியிருக்க 30 மினிட்ஸ் தான் அப்படின்னு என்ன பண்ணோம் அப்படின்னா 30 நிமிஷம் முடிஞ்சோடனே P3 போயிடும். P3யை முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ரவுண்டில் P2ஓட அடுத்த 10 நிமிஷத்தை பண்ணும். இதுக்கு பேர் தான் டைம் ஷேரிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா இது வேறு எதுவும் இல்லைப்பா, நம்மளோட இன்டர்நெட்டு தான். அதாவது ஷேர் பண்ணியிருக்க டேட்டாவையும் ஃபைலையும் இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்மளால் பார்க்க முடிஞ்சால் அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த யூடியூப் வீடியோவை நான் ஏதோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலேருந்து போடுறேன். அது எங்கேயோ இருக்கிற நீங்கள் நினைக்கிற நேரத்தில் உங்களால் எடுத்து பார்க்க முடியுது அப்படின்னா திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா
ஏதோ ஒரு லொக்கேஷனில் இருக்க ஒரு யூசர் ஏதோ இன்னொரு லொக்கேஷனில் இருக்க ஒரு யூஸரோட ஈஸியாக பார்க்க முடியுது. நம்பர் 2, அதாவது ஒரே நேரத்தில் எல்லா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸையும் நம்ம நெட்வொர்க்கில் ஆட் பண்ண முடியும். நம்பர் 3, கஸ்டமருக்கும் கிளையண்ட்டுக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். நம்பர் 4, எல்லாமே ஒரே கம்ப்யூட்டரில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லோடு கூடும். இங்கே ஷேரிங் இருக்கிறதுனால லோடை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் 1, anybody can contact user at one location can contact user at another location. Number 2, computer resources can be added easily. Number 3, interaction. Number 4, load. இப்போ நம்மளோட லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம், ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். என்னென்ன ஓஎஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு. ஏற்கனவே பார்த்து தான் ஐஓஎஸும் ஆண்ட்ராய்டும் மொபைலில், மற்ற 3 சிஸ்டமில். இப்போ மாடர்ன் ஓஎஸில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா GUI யூஸ் பண்ணுறாங்க. GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மவுஸ் யூஸ் பண்ணி ஐகான், பட்டன், மெனு இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். இதை நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணலாம். எப்படின்னா பை யூஸிங் கிராஃபிக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காகவே 11th வீடியோஸ் போடுறதுக்காக இந்த சேனலை வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.